Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 560 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஹோடி ரகசியம் சொல்ற மாதிரி முத்துப்பாண்டிய கூப்பிட்டு வயிற்றுலயே சரக்குன்னு சொல்லிட்டால. ஐ எம் சாரி, ஒரு டைம் தான் சொல்றேன்னா அதுலயே நத்தம் கண்டபடி ஊத்திக்கிச்சு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன ஒன்னாலுமே அந்த கப்பல் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே தானே இருக்கும். எங்க நம்ம முத்துப்பாண்டி அடப்பாவி வெளுத்த மண்டையா இப்படி அடா விட்டு கிண்டுவே. ஐயோ உள்ளுக்குள்ள கிணிங்கி மணிச்சத்தெல்லாம் கேக்குதே. ஹோடி என் லெப்ட் ஹேண்ட் உன்னைய டச் பண்ணிருச்சு, இனி டிச் பண்ணாம விட மாட்டேன். ஆமா ஏன்டா அப்படி பண்ணுனேன்னு பேசிக்கிட்டே கையில வச்சிருந்த ஆக்ஸ தூக்கிட்டு மேல வீசுவான். அப்படி லைட்டா நவுந்துருவானா அது எங்கேயோ சுத்திட்டு போயிடும். அவனுக்கு இப்ப என்ன காண்டுன்னா பிளான் படி போகாம நம்ம டெக்கன் அவனை ஏமாத்திட்டான்ல, சாரி முத்துப்பாண்டி ஏமாத்திட்டான்ல. சொல்ல போனா அந்த நோவா ஷிப் அப்படியே கையில வந்து நின்னதை பார்த்து ஹோடியே பீதி ஆயிட்டான். என்ன திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு. ஆனா அவன் பண்ணதுமே ஒரு செமையான பிளான் தான். ஏன்னா அந்த நோவா மட்டும் பபுள் மேல வந்து விழுந்துச்சுன்னா மொத்த ஐலாண்டுமே காலி, ஐ மீன் வாஷ் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்கும். அதான் இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துலயே நம்ம முத்துப்பாண்டிய போட்டு தள்ளிட்டோம்னா அவனோட மார்க் ஃப்ரூட் வந்து எஃபெக்ட் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் மேல தூக்கிட்டு வந்த கப்பல் அப்படியே கீழே விழும். கீழே எங்க விழும், தரையில விழாது, ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல தான் போய் விழும். அப்புறம் என்ன மொத்த ஐலாண்டும் அழிஞ்சு போயிடும். கூடவே இவனுக்கு தொல்லையா இருக்க அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸும் அழிஞ்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. இவன் ஆசைப்பட்ட மாதிரி எவ்வளவு அடிமைகள் ஹியூமன்ஸ்ல தேவையோ அவ்வளவு பேர்த்தையும் இவன் சேர்த்து வச்சுக்குவான். இதை கேட்ட நம்ம முத்துப்பாண்டிக்கும் ஆயிரக்கணக்கில் செத்து போவாங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நீ செத்து போடா கொய்யாலன்னு காலில் கத்தி வர வச்சு ஓங்கி மிதிப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அவன் தான் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிருக்கான்ல, அதனால அவனால வேகமா மூவ் பண்ண முடியும். காலை கொண்டு போய் கரெக்டா வாங்கிட்ட கொடுத்ததுனால லெக் பீஸ்னு சொல்லிட்டு ஒரு கவு ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருக்கும் போது ஓடி மேல தூக்கிட்டு போய் ஸ்நாக்ஸ் மிஸ் ஆகி போச்சுல, அது அப்படியே ரிட்டர்ன் வரும். அவன் நல்ல நேரமோ என்னன்னு தெரியல, ஓடி அவன் காலை கடிச்சிட்டு கீழே குனிஞ்சிருப்பான். சோ அது என்ன ஆகும், வந்த வேகத்துல முத்துப்பாண்டிய பதம் பார்த்துரும். இதுக்கு பேரு தான் தன்வினை தன்னை சுடும். வேண்டடக்கனுக்கு சொல்லணும்னா தன்வினை தன்னை வெட்டும். என்னப்பா தம்பி அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சாப்பான். அப்படியே மேல இருந்து பேன்னு விழுவான். கப்பல் செங்குத்தா இருக்கிறதுனால கப்பலுக்குள்ளதான் விழுவான். என்ன கொஞ்சம் அடிச்சு புரண்டு விழுவான். சோ ஹோடி இப்ப அவனுக்கு ஆப்பனண்டா இருந்த வேண்டடக்கனை காலி பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு உயிர் இழுத்துட்டு தான் கிடக்குது. கொஞ்ச நேரத்துல அவன் செத்துருவான். அவன் செத்த உடனே மேல போயிட்டு இருக்க கப்பல் அப்படியே மேல இருந்து கீழே ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல விழ போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு இருக்குது. உடனே ஹோடி நானே ஒரு நல்ல மனுஷன், உன்னோட கனவு உன்னோட ஆசை உன்னோட லட்சியம் எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுறேன். நீ செத்துப்போ, சந்தோஷமா செத்துப்போ. நான் போய் உன்னோட கடைசி ஆசையான சிரகோஷிய வேணா போட்டு தள்ளிடுறேன். என் கண்ணு முன்னாடி தான் போயிட்டு இருக்கா பச்சை புள்ளன்னு சொல்லி அவளை நோக்கி வேகமா வருவான். இங்க இவனுக்கு நோட் பண்ணிடுவானுங்க அவன் வேண்டடக்கனை பொழந்து கட்டிட்டான்னு. ஆமா அவனுக்குள்ள இருந்த ஒரு நட்பு என்னாச்சு, கடல்ல உப்பா கரைஞ்சிருச்சோ என்ன கன்றாவியோ. இப்போ இவங்களுக்கு யோசிக்க டைம் இல்ல. எப்படியும் அடுத்து இவங்க தங்கச்சியா தான் அவன் கொல்ல வருவானு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால போட்டு பொலந்தர வேண்டியதான்னு சண்டையை தயாரா வெயிட் பண்ணுவானுங்க. ஓடி என்னடானா இவங்கள ஒரு மனுஷனாவே மதிக்கல. மூச்சா பாயிலா வலிய விடுங்கடா இல்லைன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்னு ஒரு ரொட்டேஷனை மட்டும் தான் போடுவான். அவ்வளவுதான் ரெண்டு பக்கமா செதறிடுவானுங்க. சரியான அடி போல அவனாலையுமே மூவ் பண்ண முடியல. உடனே நம்ம கிங்கோட திமிங்கல அவங்களை காப்பாத்த வரும். அவனுக்கு கத்திக்கிட்டே சிரகோஷி இங்க நிக்காத, ஃபுல் ஸ்பீட்ல ஓடு, நீ நின்னா நோக்கு தான் பெரிய ஆபத்துன்ன உடனே அவளுக்கு அண்ணனை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. பட் இருந்தாலும் அந்த காடா மண்டையன் காக்கா மண்டையிட்ட சிக்கனா போட்டு தள்ளிடுவானே, அதனால ஜிவ்னு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹாட் ஷெல் டவர்ல இருந்தவன உன்னை கொல்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப தான் வெளியில வந்துட்டு இல்ல, அதுவும் கண்ணு முன்னாடியே இருக்க, உன்னை போட்டு தள்ளாம விடுவானா? வந்துட்டேன்னு வருவான். குறுக்க அந்த திமிங்கல வரும். ஒரே அடிதான், வந்த வேகத்திலே அது போயிடும். இப்போ சிரகோஷிய காப்பாத்த ஆள் இல்ல. அவ தான் தப்பிச்சுக்கணும். அந்த வெள்ள காடாவாயன் காக்காவாயன் விரட்டி வர்றான். அவ என்னதான் ஆங்கிள் வளைச்சு போனாலும் அவன் எல்லா ஆங்கிள்லயுமே வந்து ரவுண்ட் கட்டுறான். அதுலயும் ஒரு கட்டத்துல டப்புன்னு வந்து அவன் முடிய பிடிச்சிருவானா. பாவா அவளால் அதுக்கு மேல நீந்த முடியல. ஆக்சுவலா உலகத்திலேயே மெர்மைட்ஸ் தான் ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மர். ஆனா அவங்களையே இந்த மெர்ஃபோல்க்கு பிடிச்சிட்டானா இவன் தான் நம்ம ஃபாஸ்டஸ்ட். அவன் ட்ரக் யூஸ் பண்ணனால இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான். அதுக்குள்ள ஓவரா பில்டப் பண்ணி அவன் முடிய போட்டு இழுன்னு இழுப்பானா. பாவா அவளால வலி தாங்க முடியல. ஐயா ஐயான்னு கத்திட்டு இருக்கும்போது அவன் ட்ரைடன் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. அண்ணான்னு கத்துவா. இவனு ரெண்டு பேரும் ஐயோ தங்கச்சின்னு கத்திட்டு வரும்போது பின்னாடி இருந்து இன்னொரு பயங்கரமான சவுண்ட். அது வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். கொக்கபோஷியோட அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுட்டு வருவான். அப்படி வந்தவன் கம்கம்னு சொல்லி ஓங்கி குத்தி ஸ்னேக் ஷாட்டும்பா. கை அப்படியே பாம்பு மாதிரியே நெளிஞ்சு போகும். கடைசியில அவன் பக்கத்துல போகும்போது கையை டப்புன்னு பிடிச்சிருவானா. அவன் உடனே அவனை பிடிப்பான். அவன் உடம்புல பயங்கரமா ஷாக் அடிக்கும். அப்படி ஷாக் அடிச்சவன பிரின்சஸ் விட்டுருவான். சோ ஒரு வழியா அவளுக்கு ஹெல்ப் பண்ண இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க. ஆக்சுவலா வந்தது லேட்டு, ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிருச்சு. கொய்யால இவனு அடங்க மடைகிறானுங்களேன்னு ஹோடி செம்ம காண்டாவான். அப்படியே கட் பண்ணி பிளாசால காட்டுறாங்க. அந்த பெரிய சைஸ்ல இருக்கானே வட்டட்சுமி, அவன் தேம்பி அழுதுட்டு இருப்பான். என்ன எங்க கேப்டன் முத்துப்பாண்டி இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாரேன்னு. அட அப்படி விட்டுட்டு போனா கூட பரவாயில்ல, சிரகோஷியோட சேர்ந்து நீயே சாவுன்னு வேற சொல்லிட்டான். அதுதான் அவனால தாங்க முல்ல. தேம்பி அழுவான். அவன் அழுகிற கண்ணீர் துளிலேயே அங்க ஒரு பெரிய ஆறே உருவாயிரும் போல அவ்வளவு அழுகிறான். இங்க கிராக்கன் அந்த ஹோடியோட ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு துவன்னு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டு
இருக்கும். அவனுக்கு இந்த கிராக்கனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுக்கு வேற உசுப்பேத்தி விடுவானுங்க. கிராக்கன் சும்மா தட்டி பிரின்னு. இங்க மக்களுக்கு ஒரே குழப்பம் என்னன்னா வட்டட்சுமியும் பெரிய சைஸ்ல தான் இருக்கான், கிராக்கனும் பெரிய சைஸ்ல தான் இருக்குது. ரெண்டு பேருமே ஆப்பனன்ட் ஆளுங்க, ஆனா சண்டை போட்டுக்காம இருக்காங்களேன்னு. அப்பதான் இந்த ஜியோ என்ன பண்ணுவான், வட்டட்சுமி கிட்ட போய் நீ அவன் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட, டெக்கன் வந்து பிளாசாவை வாங்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஐலாண்ட ஒண்ணு அவர் டெஸ்டா எல்லாம் பண்ண போறது இல்லாம அப்புறம் எதுக்கு சாக்ரிஃபைஸ் அப்படி இப்படின்னு சொன்னாருன்னு கேட்டா, நீ உன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு சண்டை போடணும்னு சொன்னாராமா. ஓ அப்படி என்ன அவன் ஷாக்கா கேட்டவனே கூட இருக்கவனுக்கு எல்லாருமே உசுப்பேத்தி விடுவானுங்க. ஆமா ஆமா நாங்களும் அப்படித்தான் கேட்டோம். பாத்தீங்களா நம்ம கேப்டன் இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, இவன் நினைச்சானா கிராக்கனையே தெரிய விட்டுருவானே அப்படின்னு நைஸா கிராக்கனுக்கு எதிராக ஏத்தி விடுவானுங்க. ஏப்பா நீ தாப்பா செம சூப்பர், உன் மூஞ்சே ஒரு பெரிய வட சட்டி, அதுல இருக்குது குகை மாதிரி ஒரு பெரிய வாயி, 2 ஓட்டை, அந்த துணியில கிரீஸ் தடவன மாதிரி ஒரு தாடி, மொத்தத்துல நீ ஒரு கேடி, உன்னால முடியும். அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேமா. அப்பவுமே ஜியோ உடல அவன் என்ன பண்ணிடுவான், நீ சாதாரணமா போய் சண்டை போட்டீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, அதுக்காக தான் இந்த ஸ்டெராய்டு, இதை சாப்பிட்டீங்கன்னா உன்னால ஸ்டார் ஹேட் பைரட்ஸை ஈஸியா ஜெயிக்க முடியும்னு சொல்லி அந்த ஸ்டெராய்டை தூக்கி அவன் வாய்க்குள்ள வீசிடுவான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. ஆனா இது இவ்வளவு பெரிய பாடிக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு சின்ன டவுட். ஆனா ஒர்க் அவுட் ஆகும். அவன் பாடி கண்ணு எல்லாமே பயங்கரமா செவந்து போய் வெறித்தனமா கத்த ஆரம்பிச்சிருவான். கொக்கா மக்கா வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து பீதி ஆவானுங்களா, அவனுக்கு பீதியானா பரவாயில்ல, நம்மளுமே பார்த்து பீதி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வந்து இவன் தண்ணியில இருக்கும்போது கிராக்கன் அவனோட வாயில எப்படி அடிச்சு தெறிக்க விட்டுச்சோ அதே மாதிரி அதோட மூஞ்சல அடிச்சு தெறிக்க விட்டுருவான். ஒரே அடிதான் கிராக்கனுக்கு கேர் ஆயிரும். இதுல வேற கேப்டன் முத்துப்பாண்டே உங்க மேல நம்பிக்கை வைக்காதுக்கு நீ மன்னிச்சிருங்க, இந்த பிளாசாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்கம்மா. அவ்வளவுதான், மிச்சவனை எல்லாம் கிராக்கனை விடாதீங்க, போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அட்டாக் பண்ண கிளம்பிடுவானுங்க. இந்த ஜியோ ஒருத்தன் எவ்வளவு பெரிய கலவரத்தை கிளப்பி விட்டான் பாத்தீங்களா. ஏந்திரன்னு நம்மளுக்கு எவ்வளவு கிராக்கனை எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க, வேலைக்கே ஆகல. அந்த டைம்னு பார்த்து இவன் வேற மிதிக்க வருவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஊர் மக்கள்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் பாட்டுக்கு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சோ தெரியல, இப்ப இவ்வளவு குலவெறித்தனமா இறங்கி ஒரு கை பார்க்காம விடக்கூடாது அப்படின்ட்டு வெறியோட அவன் கத்திக்கிட்டு சண்டைக்கு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.